இதுக்கான பதில நான் ஒரு கேள்வி மூலமா ஆரம்பிக்கிறேன். முதல்ல தலைவர் பிரபாகரன் அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள தமிழீழ போராட்டம் நடக்கிறத விரும்பினாரா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்க வேண்டியிருக்கு. பிரபாகரன் அவர்கள் எந்த நேரத்திலையுமே தமிழ்நாட்டுக்குள்ள ஈழ போராட்டத்தை நேரடியாக நடத்தணும்னு அவர் ஆசைப்படவே இல்லை. அவர் தமிழ்நாட்டிலேருந்து ஈழத்துக்கு அரசியல் ஆதரவு மற்றும் நிதி ஆதரவு மட்டும்தான் அவர் எதிர்பார்த்தார். பிரபாகரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் போர் ஈழ தமிழர்களுக்கான போர், தமிழ்நாடு எங்கள் உயிர் தாயகம்தான், ஆனால் போர்க்களம் அங்கே போகக்கூடாது அப்படின்னு அவர் பல இடத்துல சொல்லியிருக்காரு. பிரபாகரன் அவர்கள் என்ன ஆசைப்பட்டாருன்னா, மாணவர்கள் அமைப்பு, இளைஞர்கள் அமைப்பு எல்லாமே ஈழத்துக்கு ஆதரவா குரல் கொடுக்கணும், நம்ம தமிழ்நாடு அரசியல் தலைவர்கள் எல்லாருமே ஈழத்துக்கு ஆதரவா அழுத்தம் கொடுக்கணும், அவங்களுக்கு குரல் கொடுக்கணும் அப்படின்னு தான் பிரபாகரன் அவர்கள் ஆசைப்பட்டார். இதுக்காக அவர் நம்பிய நபர்கள்ல சிலர் தான் பழனி அருணாச்சலம், நெடுமாறன், வைகோ, சிவாஜி கணேசன், முத்துக்குமார், சீமான். இவங்க எல்லாருமே அவங்க வழியில தமிழீழத்துக்கு ஆதரவா ஒரு செயல்களில் ஈடுபட்டு இருந்தாங்க. இதன் விளைவாக உருவானதான் நாம் தமிழர் கட்சி, வைகோ அவர்களின் MDMK, தமிழர் தேசியர் பேரவை, சுயமரியாதை போன்ற தமிழர் தேசிய இயக்கங்கள். இதுல இத்தனை அமைப்புகள் இருந்தும் முத்துக்குமார் அண்ணா ஏன் சீமானுடன் பயணிச்சாரு, அவர் சீமான் அவர்களை ஏன் தேர்ந்தெடுத்தாரு அப்படின்ற கேள்விக்கு பதில் தான், சீமான் தமிழ் மக்களுக்கு என்ன செய்தார், அவர் யாரை தெரியுமா தேர்ந்தெடுத்திருப்பாரு அப்படின்ற கேள்விக்கான பதில். பட்டப்பகல்ல கொல்லப்படவில்லை, அவர் இரவு நேரத்துல கொல்லப்பட்டதாக, அவர் கொலை செய்யப்பட்டதுக்கு அடுத்த நாள் வந்த பல ஊடகங்கள்ல இன்னைக்கும் பதிவு இருக்கு. இந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டவரோட நேர்மையும், அவர் எந்த அளவுக்கு இந்த வீடியோவை பத்தி விசாரிச்சிருக்காரு அப்படின்ற உண்மை நிலைமையை நமக்கு தெரிய வருது. வழக்கில் கைதான அனைவருமே இப்ப வெளியில இருக்காங்க, விடுதலை ஆயிட்டாங்க. ஏன் நாம் தமிழர் கட்சி இந்த கேஸ் அப்படியே விட்டுட்டாங்க? ஏன் முத்துக்குமாரின் கொலைக்கான நியாயத்தை தேடல? அப்ப இந்த கொலைக்கும் சீமானுக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா? இந்த கொலை சம்பவத்துக்கு சீமான் அவர்கள் என்னென்ன செய்தார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சீமான் அவர்கள் கொலை நடந்து சில நாள்ல DGP அவர்களை சந்திச்சு கொலையாளிகளை சீக்கிரம் பிடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு மனு கொடுக்கிறாரு. இந்த வழக்கை நேர்மையா விசாரிக்கணும்னும், குற்றவாளிகளை சீக்கிரம் கைது செய்யணும் அப்படின்னும், வழக்கை CBIக்கு மாற்றணும் அப்படின்னும் பல போராட்டங்களும் பேரணிகளும் நாம் தமிழர் கட்சியால அந்த காலத்துல நடத்தப்பட்டிருக்கு. இந்த அழுத்தத்தின் காரணமாக இந்த வழக்கு தமிழக காவல்துறையிடமிருந்து CBCIDக்கு மாற்றப்பட்டிருக்கு. பின்னர் 10 ஆண்டுகள் கழிச்சு இந்த வழக்குல கைது செய்யப்பட்ட 8 பேர் மீதும் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு நீதிமன்றத்தால இவங்க விடுதலை செய்யப்படுறாங்க. முற்றிலும் காவல்துறையோட கையாலாகாதத்தனம். இதுக்குள்ள சீமானை ஏன் இழுக்கணும் அப்படின்ற கேள்வி 5ஆம் தமிழர் இயக்கத்துக்கிட்ட நம்ம கேட்கறதுக்கு நினைவேந்தல் செய்யல அப்படின்னு சொல்ற சில தற்குறிகளின் பார்வைக்கு நான் கொஞ்சம் ஆதாரங்களை தரேன். 2007ஆம் ஆண்டு வரைக்கும் சீமான் அவர்களால நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் நினைவேந்தல் நடத்தப்பட்டிருக்கு. அதற்கான தகவலை நாம் தமிழர் கட்சியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து நீங்க பெறலாம், அதற்கான அறிவிப்புகளை. 2017ஆம் ஆண்டுக்கு பிறகு சுப முத்துக்குமார் பாசறை மற்றும் பல தமிழர் இயக்கங்கள் ஒன்றாக சேர்ந்து 2025ஆம் ஆண்டு வரைக்கும் அவருக்கு நினைவேந்தல் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு அடிப்படை ஆதாரம் கூட இல்லாத குற்றச்சாட்டை ஒரு தெலுங்கனை நம்பி எடுத்துட்டு சோசியல் மீடியால பரப்பிட்டு இருக்க அணில் குஞ்சுகள் சற்று விசாரணை நடத்தி விட்டு இந்த வீடியோக்களை எல்லாம் பதிவேற்ற செய்யுமாறு தாழ்மையோடு. முத்துக்குமார் அவர்களோட மரணத்தை சீமானோட தொடர்பு படுத்துற 3 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தர் முகில், இவர் தமிழ்நாடு விடுதலை படையில் முத்துக்குமார் அவர்கள் கூட ஒன்னா பயணிச்சவர். அதுக்கப்புறம் தீகா கட்சியில இணைந்து பணியாற்றிட்டு இருந்தார். அப்பவே இவர் தீகா கட்சியில ஒரு அங்கம் தான். அந்த தீகா கட்சி தான் இப்போதைய திமுக. இன்னொருத்தர் அசோக், இவர் இப்போ தன்னை முத்துக்குமார் அவர்களோட தம்பி அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இவர் முத்துக்குமார் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில இணையறத அப்பவே எதிர்த்ததா இவரே சொல்லியிருக்காரு. இவர் இப்போ அதிமுகல உறுப்பினரா இருக்காரு. இன்னொன்னு இந்த தெலுங்கர்களுக்கு மூட்டு கொடுத்துட்டு திரிகிற இந்த 5ஆம் தமிழர் படை சங்கம் இப்போ முத்துக்குமார் அவர்களோட நினைவிடத்தை இடிக்கப்பட்ட கோணத்துல போவோம். முத்துக்குமார் அவர்களா அடக்கம் செய்யப்பட்டது முத்துக்குமாரோட மனைவியோட வீட்டுல, அதாவது கலிமுத்து என்பவரோட வீடு. இந்த கலிமுத்து அன்றைய தீகா மாவட்ட உறுப்பினர், அதாவது இன்றைய திமுகவோட மாவட்ட உறுப்பினர். இவர் நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க இவரோட இடத்துக்கு முத்துக்குமார் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வருவதை அப்பவே எதிர்த்திருக்கார். நாம் தமிழர் கட்சியினரும் முத்துக்குமார் ஆதரவாளர்களும்
இந்த பகுதிக்கு வரத விரும்பாத அவரோட நினைவிடத்தை தகர்த்திருக்காரு. அப்போ இதுக்கு எதிராக கேள்வி கேட்டவர்களால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா முத்துக்குமார் அவர் அடக்கம் செய்யப்பட்டிருந்தது கலிமுத்து அவரோட சொந்த இடத்துல. இந்த சட்ட ரீதியா எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு தெரிஞ்ச தீகா கட்சியில பயணிக்கும் இவர்கள் அதே தீகா கட்சியில உறுப்பினராக இருக்கிற கலிமுத்து அவர்களோட ஏன் பேச்சுவார்த்தை நடத்தல, இதில் எந்த வகையிலுமே தொடர்பு இல்லாத சீமானை ஏன் இதுக்குள்ள இழுத்து போடுறாங்க அப்படின்றதுக்கு பதில் தெரியல. இந்த கொலையில் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்ற இவங்க 10 ஆண்டுகள் நடைபெற்ற சிபிசிஐடி விசாரணையில சீமான் அவரோட பெயரை ஏன் கொண்டு வரல? காவல்துறை விசாரணையிலையோ சிபிசிஐடி விசாரணையிலையோ இல்லைன்னா நீதிமன்றத்தோட அறிக்கையிலையோ எந்த இதுலையுமே சீமான் அவர்களோட பெயர் இல்லை. ஏன்னா முத்துக்குமார் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில இணையறதுக்கு முன்னாடியே இவருக்கு நிறைய எதிரிகளும் இவரை பல முறை கொலை செய்யறதற்கான முயற்சிகளும் நடந்திருக்கு. இது முத்துக்குமாரோட பயணிச்ச அனைவருக்குமே தெரியும், காவல்துறையினருக்கும் தெரியும். இந்த கொலை முயற்சிகள்ல ஒண்ணுதான் முத்துக்குமார் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில இணையறதுக்கு முன்னாடி சிறையில இருந்தப்போ அவருக்கு சாப்பாட்டு சயனைடு கலந்து கொடுத்து இவரை கொல்றதுக்கு நடந்த முயற்சியும் இதுல ஒண்ணுதான். அது மட்டும் இல்லாம இவர் விடுதலை புலிகளோட பயணிச்ச காலத்துல ராஜீவ்காந்தி அவர்கள் கொலை செய்யப்படுறாரு. அந்த கொலைக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்குன்னும் முத்துக்குமார் அவர்கள் நிறைய இளைஞர்களை திரட்டி நாம் தமிழர் கட்சியில இணைய வச்சதும் காங்கிரஸ் கட்சியினரை கோபமடையவும் செஞ்சது. அந்த நேரத்துலதான் முத்துக்குமார் அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் செய்து நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் அவர்கள் இந்த தேர்தலில் பெரிய அளவு தோல்வியை சந்திக்கிறாரு. முத்துக்குமார் அவர்கள் வழிகாட்டுதல்ல நாம் தமிழர் கட்சியில அன்னைக்கு நிறைய இளைஞர்கள் கட்சியில சேர்ந்துட்டே இருந்தாங்க. இது அன்னைக்கு தமிழகத்திலேயும் இந்தியாவிலேயும் இருந்த பல கட்சிகளுக்கு பிடிக்கல. இவங்க அன்னைக்கு முத்துக்குமார் அவர்களை தமிழ் தீவிரவாதி அப்படி என்ன அடையாளப்படுத்தி இருந்தாங்க. இதையெல்லாம் மறைத்து இதுல சீமான் அவர்களை தொடர்பு படுத்துவது இப்போ தமிழகத்துல இருக்க திராவிட கட்சிகளின் மிகப்பெரிய சூழ்ச்சியா பார்க்கப்படுது. இது நாம் தமிழர் கட்சியை முடக்கிறதுக்காக திராவிட கட்சிகள் செய்யும் தரங்கட்ட அரசியல் அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும்.